குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நம் சருமத்துக்கு பிறகு அதிகமா நேசிப்பது நம் தலைமுடியை தான். நீளமான அடர்த்தியான கருமையான கூந்தல் யாருக்கு தான் பிடிக்காது? நம்மள நிறைய பேருக்கு முடி கொட்ட பிரச்சனை, முடி உடையுது, டேண்ட்ரஃப், முடி நரைக்குது என்ற நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குது. அதிலும் நம்ம ஒவ்வொரு முறையும் முடி சீவும் போது கொத்து கொத்தாக விழுற முடிய பார்த்து நம்ம கண்ணில் ரத்த கண்ணீரே வருது. முடி கொட்டுற பிரச்சனை ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் உண்டு. இந்த ப்ராப்ளம்ஸ் தீக்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம், நிறைய காசு செலவு பண்றோம். ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் தீர்வு கிடைச்சதா? இல்ல. முடியில 3 வகைகள் உண்டு: ட்ரை ஹேர், ஆயிலி ஹேர், நார்மல் ஹேர். உங்க முடி எந்த வகையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முடியோட வகைகள் புரிஞ்சுக்காம, அதோட நேச்சர் புரிஞ்சுக்காம நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றது தான் இதுக்கு பிரச்சனையா இருக்கு. அந்தந்த முடிக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட முடி எந்த டைப்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீங்க இது ஈஸியான ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னைக்கு குளிச்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து 4 மடிச்சு உங்க முடியோட வேர் பகுதியில கொஞ்ச நேரம் ரப் பண்ணி எடுத்து பாருங்க. அந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப எண்ணெய் பிசுபிசுப்போட நிறைய எண்ணெயோட இருந்துச்சுன்னா உங்க முடி ஆயிலி டைப். அதுல எண்ணெய் கொஞ்சமா இருந்து அவ்வளவா எண்ணெய் இல்லாம ட்ரையாவே இருந்துச்சுன்னா அது நார்மல் டைப். இல்ல ஒண்ணுமே இல்ல, டிஷ்யூ பேப்பர் அப்படியே இருக்கு, ட்ரையாவே இருக்குன்னா உங்களோட முடி ட்ரை டைப். இப்போ உங்க முடியோட டைப் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கா? இதுக்கு ஒரு தீர்வு அளிக்கும் விதமாக வெஸ்டீஜ் நம்மளுக்கு 3 வகையான ஷாம்பூஸ் கொண்டு வந்திருக்காங்க. நார்மல் ஹேருக்கு, ட்ரை ஹேருக்கு, அதே மாதிரி ஆயிலி ஹேருக்கு. வாங்க இந்த ஷாம்பூஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பூ. இது நம்ம எல்லோ ஷாம்பூன்னு கூட கூடுவோம். இது ட்ரை ஹேருக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஷாம்பூ. ட்ரை ஹேர் ஏன் ஏற்படுது? ட்ரை ஹேர் ஏற்படுறதுக்கு காரணம் 2ஆக இருக்கலாம். ஒன்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொரு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம வாழ்ற ஏரியாவோட கிளைமேட் எப்படி இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கோல்டா இருக்கும், அந்த மாதிரி ஏரியாஸ்ல உங்களுக்கு ட்ரை ஹேர் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே நம்ம டெய்லி ஷாம்பு வாஷ் பண்றோம், நம்ம முடிய ரொம்ப வாஷ் பண்றோம் அப்படின்னா கூட ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம நிறைய ஷாம்பு போட்டு டெய்லி வாஷ் பண்ணும்போது நம்ம முடியில இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் கழுவி போயிருது. அதனால நம்ம முடி ட்ரை ஆயிருது. இல்ல நம்ம ஏதாவது ஹேர் டை இல்ல கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம்னா கூட நம்ம முடி ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் நம்ம சாப்பிடல அப்படின்னா கூட நம்ம ஹேர் ட்ரை ஆகலாம். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்காம இருந்தா கூட ட்ரை ஹேர் ஏற்படலாம். இல்ல நம்ம பல நாட்களாக பல வருஷங்களாக ஏதாவது மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வியாதிக்காகனா கூட அது நம்மளுக்கு ட்ரை ஹேர் காஸ் பண்ணலாம். இல்ல நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா கூட ட்ரை ஹேர் ஏற்படலாம். இதுக்கு தீர்வு அளிக்கும் விதமாக மாய்ஸ்சர் ரிச் ஷாம்பூல கிரீன் டீயும் மில்க் பவுடர் எக்ஸ்ட்ராக்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுது, ட்ரைனஸை கம்மி பண்ணுது, டேண்ட்ரஃப் இருந்தா கூட இது ரிமூவ் பண்ணிடுது. இது முடி வளர்றதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி மில்க் புரோட்டீன்ஸ் இதுல இருக்கிறதால இது முடிய ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி சாஃப்ட் பண்ணி விடுது. அதே மாதிரி ஷைனியாகவும் ஆகுது. இதோட எம்ஆர்பி விலை 190 rupees, இதோட டிபி விலை 163 rupees. இது நம்ம ஒரு வாரத்துல 2-3 முறை யூஸ் பண்ணலாம். இது உங்களோட முடிய ரொம்ப சாஃப்ட் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஷாம்பு டீப் கிளென்சிங் ஷாம்பு. இது கிரீன் ஷாம்புன்னு கூட நம்ம கூப்பிடுவோம். இது ஆயிலி ஹேருக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஷாம்பு. ஆயிலி ஹேர் ஏன் ஏற்படுது? ஆயிலி ஹேர் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம ஸ்கின்ல ஆயில் கிளாண்ட்ஸ் இருக்கும். அதுல நிறைய ஆயில்ஸ் செக்ரீட் ஆகும். அந்த ஆயிலுக்கு பேர் சீபம். ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த சீபம் நிறையவே செக்ரீட் ஆகும். அதனால இது ஸ்கின்ல, ஸ்கேல்ப்ல, அதே மாதிரி ஹேர்ல படர்ந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்டிக்கி நேச்சர் உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்து சாப்பிடணும், ஆயில் கம்மி பண்ணணும் ஃபுட்ல. இந்த டீப் கிளென்சிங் ஷாம்பூல லெமனும் தைம் எக்ஸ்ட்ராக்டும் கொடுத்துருக்காங்க. லெமன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி விட்டமின் சி ரிச். இதனால இது ஆயில் கண்டென்ட் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கூட இது ரிமூவ் பண்ணி விட்டுரும்.
அதே மாதிரி டைம் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறதால இது முடி வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் பண்ணுது. ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ஷாம்பு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் முற்றிலும் தீர்க்குது. இதோட எம்ஆர்பி 190 rupees, டிபி வந்து 163 rupees. இது ஒரு வாரத்துல 2 முறை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க நீங்க அடிக்கடி உங்க முடிய வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெய்லி கேர் ஷாம்பு. இது பிங்க் ஷாம்புன்னு நம்ம சொல்லுவோம். இது மைல்டு ஷாம்பு. இதுல அவகாடோ ஆயில் ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லி கேர் ஷாம்பு நார்மல் ஹேர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹேர் இருக்கிறவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ட்ரையாவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப ஆயிலியாவும் இருக்காது. ஒரு காம்பினேஷன் ஹேர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்கு ஹேர் வந்து லென்த்தா இல்ல திக்னஸா இல்ல அடர்த்தியா இல்லன்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதை சால்வ் பண்றதுக்கு இந்த அவகாடோ ஆயில்ல நிறைய மினரல்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், பயோட்டின், விட்டமின் ஏ, B5 and E இருக்கு. இது உங்க முடிய ஸ்ட்ராங் ஆக்குது. ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா அது வந்து தீக்குது. அதே மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. 2015ல இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் ட்ரைகாலஜில வந்த ஒரு ஆர்டிக்கல்ல அவகாடோ ஆயில் கியூட்டிக்கல் செல்ஸ் சீல் பண்ணி முடி உடையறது வந்து தடுக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால முடி நல்லா வளருது. இது ஜெனரலி மேல்ல ஜென்ஸ்ல காணப்படும் பால்ட்னஸ், ஆண்ட்ரோஜன் ரிலேட்டட் ஹேர் லாஸ் சொல்லுவாங்க. இதை வந்து கம்மி பண்ணுது. அதனால ஜென்ஸுக்கு இது ரொம்ப ஏத்த மாதிரி ஒரு ஷாம்புவா இருக்கு. இந்த 3 வகையான ஷாம்புவும் லேடிஸ், ஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஷாம்பூஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முடி வந்து நல்ல சாஃப்ட் ஆகவும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆகவும், லாங் ஆகவும் குரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.